May the name of the Lord alone be magnified. தேவன் மாத்திரமே மகிமைப்படுவாராக. The book of Revelations chapter 8. வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 4 and 5 verses. 4-5 வசனங்கள். Amen. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. Let's bow down before the Lord. எல்லாரும் வணங்கி தேவனுக்கு முன்பதாக வணங்குவோம். Father, we thank you for this wonderful morning. பிதாவே, இந்த அருமையான காலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We pray that you come in the midst of us, God. எங்களுடைய நடுவில் நீர் பிரவேசிப்பீராக. You speak to us. நீர் இடத்தில் பேசும். You alone speak to நீர் us. மாத்திரம் பேசும். Anoint us with your oil, that only your name alone be magnified. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படிக்கு மூடிய தைலத்தினாலே எங்களை அபிஷேகித்தருளும். We give all the glory to you. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். ஆமென். Praise God. So nice to see you in the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதில் மிகுந்த சந்தோஷம். It's a great joy that God has blessed us today. இந்த நாளில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். God is speaking to us again and again and again. தேவன் நம்மிடத்திலே மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிறார். The book of Revelations. இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை குறித்து பேசிக்கொண்டே chapter இருக்கிறார். 8. 8வது வசனத்தில் 8வது அதிகாரத்தை ஆண்டவர் பேசுகிறார். And the 7th seal. 7வது முத்திரை. And when the 7th seal is opened, இந்த 7வது முத்திரை உடைக்கப்பட்ட போது there are the censers where the fragrance is given for the Lord. இந்த சுகந்த வாசனை தேவனுக்காக செலுத்தப்பட்டது. Last week God spoke to us very clearly about this. கடந்த வாரத்திலே தேவன் இதை நமக்கு முழுவதுமாய் கற்றுக் கொடுத்தார். But here it's the word of God is adding for us to understand the reality of his coming. அவருடைய வருகையை குறித்து நமக்கு மிக சிறந்ததாக நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இன்னும் சில காரியங்களை தேவன் இதிலே கொடுத்திருக்கிறார். And the smoke of incense which came with the prayers of the saints ascended up before God out of the angel's head. தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. And this is what we have to have today. இந்த நாளே இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்க வசனம். The coming of the Lord, தேவனுடைய வருகை the coming of the Lord is at hand. அவருடைய கரங்களிலே இருக்கிறது. The coming of the Lord is at hand. தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. It's very close to us. அது மிகவும் சமீபமாய் இருக்கிறது. So God wants us to prepare for the eternal kingdom. தேவன் நம்மை நித்திய வாழ்க்கைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். So God is calling the righteous people as saints. தேவன் நீதியுள்ளவர்களை அவருடைய பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். God calls us saints. தேவன் அவர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். God wants us to be saints. ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். In some churches they give a degree as saint. ஒரு சில சபைகளிலே அவர்களுக்கு பட்டப்பதிவு பரிசுத்தவான்கள் என்று கொடுக்கப்படுகிறது. But here ஆனால் இங்கே புனிதர் என்று கொடுக்கப்படுகிறது. But here this is not a title. இந்த இடத்திலே அதுதான் தலைப்பு அல்ல. For the spiritual people the holiness is the life. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள நபர் அவர்களுக்கு பரிசுத்தமே வாழ்க்கை. That is why we are called the saints. அதனால்தான் நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறோம். The holy people. பரிசுத்தவான்கள். The holy people. புனிதர்கள். The who receives the anointing of the Holy Spirit is called the saints. யாரெல்லாம் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே பரிசுத்தவான்கள். But not in this just life like this. இந்த வாழ்க்கையில இருக்கிற படி கிடையாது. The holiness comes in the depth of our hearts from the depth of the Holy Spirit. அந்த பரிசுத்தம் என்பது நம்முடைய உள்ளார்ந்த ஆத்மாவிலிருந்து வந்து அது தேவனுக்கு முன்பதாக செலுத்தப்படுகிறது. We have a small cup in our hearts. நம்முடைய இருதயத்திலே ஒரு சிறிய பாத்திரம் இருக்கிறது. That cup is from the world. அந்த பாத்திரம் உலகத்திற்குரியது. Anything can be put in. அதிலே எது வேணாலும் போடப்படலாம். You can put whatever you want inside. எது வேண்டுமானாலும் அதை நீங்கள் செலுத்தலாம். Have you seen people working for food? நீங்கள் சாப்பாடுக்காக உணவிற்காக வேலை செய்கிறவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். We would not have seen.
நாம பார்த்திருக்க மாட்டோம். Because everyone is doing that only. ஏனென்றால் எல்லாரும் அதைதான் செய்கிறார்கள். So somebody wants only job in their hearts. ஒரு சிலர் அவர்களுக்கு வேலை மாத்திரம் தான் அவர்கள் இதயத்திலே வேண்டும். Somebody want only food. சிலருக்கு உணவு மாத்திரமே வேண்டும். I was working in a company in Chennai, Tidal Park. டைட்டில் பார்க்கிலே ஒரு நிறுவனத்திலே நான் வேலை செய்தேன். When I went to the job, I need money because I had to pay the rent. I had to feed this family. I had to take care of my parents. நான் அந்த வேலைக்கு சென்றதன் காரணம் நான் சாப்பிட வேண்டும், என்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், என்னுடைய அப்பா அம்மாவை பராமரிக்க வேண்டும். அதற்காக தான் அந்த வேலைக்கு சென்றேன். Also, I was in the part-time ministry. அது மாத்திரம் இல்லாமல் நான் ஊழியத்திலும் பகுதியாக வேலை செய்து கொண்டிருந்தேன். At that time also, God has given me a ministry of giving. அந்த நேரத்தில் கூட தேவன் எனக்கு கொடுக்கிற ஊழியத்திலே கொடுத்திருந்தார். So I earn. அதனால் நான் சம்பாதித்தேன். I take care of my family. என்னுடைய குடும்பத்தை I பார்த்துக்கொண்டேன். take care of the poor people in the ministry. என்னுடைய ஊழியத்தில் உள்ள கஷ்டப்படுகிற பிள்ளைகளை நான் பார்த்துக்கொண்டேன். And I supported people who I do not know. நான் அறியாத ஜனங்களுக்கும் நான் அவர்களுக்கு உதவி That is what செய்தேன். I went for the job. அதற்காக தான் நான் வேலைக்கு சென்றேன். So we used to get a cab every day and I go in the cab. ஒவ்வொரு நாளும் எனக்கு கேப் அனுப்புவார்கள், அதிலே நான் பயணம் செய்வேன். But there was another person sitting next to me. என் பக்கத்திலே இன்னொருத்தரும் உட்கார்ந்திருப்பார். We were in the same seat bench during the training period. நாங்க எல்லாரும் அந்த ட்ரெய்னிங் டைம்ல இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரே பெஞ்சில் தான் அமர்ந்திருப்போம். So we introduce our names and everything. எங்களுடைய பெயர்களை எல்லாம் நாங்கள் அறிமுகம் சொல்லிக் கொண்டோம். So during the break, ஒரு இடைவெளி வந்த பொழுது I found he was a Christian. அவர் ஒரு கிறிஸ்தவர் என்று அறிந்து கொண்டேன். So during the break time I said, "Hey buddy, so nice to see you here." அந்த இடைவெளியிலே நான் அவர்களை சந்தித்து உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னேன். So what's up man, what are you doing? அவன் நீங்க என்ன செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். He said, I just wanted this job so I came here. எனக்கு வேலை வேண்டும், அதனால தான் நான் இங்கே வந்தேன் என்று சொன்னார். Oh, that's good. So I asked, which church are you from? நான் ஓகே, இது நல்லதுதான், நீங்க எந்த சபையை சார்ந்தவர் என்று கேட்டேன். He told the church he went. எந்த சபைக்கு சென்றாரோ அந்த சபையை சொன்னார். So one evening after the shift we moved out to the car park. அந்த நாளிலே ஒரு நாள் அந்த வேலை முடிந்தது பின்பதாக நாங்கள் அந்த கார் பார்க்கிங்காக சென்றோம். So he said, "Okay Tim, see you." ஓகே டிம், நான் போயிட்டு வருகிறேன் என்று சொன்னார். And he went and opened an old new Opel Astra car. அவர் சென்று ஒரு புதிய ஆஸ்ட்ரா காரை அவர் திறந்தார். Hey man, ஏய், you give me the car. நீ கார்ல வந்தியா? You know why I was surprised? ஏன் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். That is not the job that you have to come in the car. That is the thing. அந்த வேலைக்கு காரில் வர வேண்டிய அவசியம் இல்லை, அதனால தான் நான் கேட்டேன். Even I had the car before, but that job I don't want to go in the car. என்னிடத்திலும் கார் இருந்தது, ஆனால் அந்த வேலைக்கு நான் கார் எடுத்துட்டு போக விரும்பவில்லை. So it's a new job and we don't know what to show off, you know. It was like that. இது புதிய வேலை என்றதுனால இது எல்லாவற்றையும் பெருமையா காட்டிக்கொள்ள கூடாது என்று சொல்லி நான் அதை செய்தேன். So after a few days went. ஒரு சில நாட்கள் கடந்தது. She said, "Why don't you come and pray in our house someday?" ஏன் நீ எங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்க கூடாது? Sure, I will do. நிச்சயமா வருகிறேன் என்று சொன்னேன். Where are you? நீ எங்கே இருக்கிறாய்? She said, "You come this way, that way, this way." நீ இங்க வந்து இப்படி வா என்று சொன்னார். You will see a big hospital called Gerald Hospital. ஜெரால்ட் மருத்துவமனை என்று சொல்லி ஒரு மருத்துவமனை இருக்கும். Just come inside. அதன் உள்ளே வா. And tell the reception. அந்த ரிசப்ஷனில் சொல். They'll bring you to the home. அவர்கள் என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். I said, "What's happening, man?" என்னதான் நடக்கிறது என்று கேட்டேன். He said, "No, my wife is a doctor." என்னுடைய மனைவி ஒரு மருத்துவராய் இருக்கிறார். She is an MD. அவர்தான் அந்த இடத்துல MD ஆ இருக்கிறார். She is the MD. She has completed MD. She is having the hospital. அவர்கள் அந்த மருத்துவத்திற்கு படித்துவிட்டு அவருடைய மருத்துவத்திலே வேலை செய்து They have everything they wanted. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே But this job is not actually suitable for that guy. ஆனால் இந்த வேலையானது அவனுக்கு தகுந்ததானது கிடையாது. It was surprised. அதனால் ரொம்ப ஆச்சரியம். Why do you need this job? ஏன் உனக்கு இந்த வேலை தேவை? I said, "I just don't want to be idle. I just want a job. That's all." நான் சும்மா இருக்க கூடாது என்பதற்காக தான் இந்த வேலைக்கு நான் வந்தேன் என்று சொன்னார். You have seen such people. சிலரை நீங்கள் இப்படி பார்த்திருப்பீர்கள். You can see so many people. அநேகரை நீங்க Why are you in the fellowship? ஆனால் நீங்கள் எதற்காக இந்த ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள்? I just want to be in the fellowship. நான் சும்மா இந்த ஐக்கியத்தில் இருக்க There is no other church nearby. ஏன்னா எனக்கு அருகிலே எந்த ஒரு சபையும் இல்லை. There is no pastor to pray for me. எனக்காக ஜெபிப்பதற்கு ஒரு போதகர் இல்லை. If I leave, you will mistake me. நீங்க என்னை விட்டு நான் உங்களை விட்டு போய்விட்டேனா நீங்க தவறுதலாக புரிந்து கொள்வீர்கள். So I want to be in this church. அதனால தான் நான் I want to be in this fellowship. அதனால தான் இந்த ஐக்கியத்திலே நான் இருக்கிறேன். If somebody have such heart, if a thought comes across, யாருக்காகிலும் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோ ஒரு எண்ணமோ இருக்குமானால், you need cleansing of Jesus Christ. நீங்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். That is when you become a saint of God. அப்பொழுதுதான் தேவனுடைய பரிசுத்தவான்களாய் நாம் மாற முடியும். There's a lots of duty and responsibility on the saint of God. இந்த பரிசுத்தவான்களுக்கு அநேக
அநேக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. They are supposed to kneel down before God. அவர்கள் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிடவே வேண்டும். They are supposed to bow down before the Holy One. அவர்களுடைய தலை அவருக்கு முன்பதாக பணிந்து குனிய வேண்டும். They are supposed to read the word of God and taste the word of God and live in the word of God. அவர்கள் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையை புசித்து அதிலே வாழ்ந்து அதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். This is a Christian life. இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. Christianity is not about religion and it is not a religion. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு மதமே கிடையாது. It is for you and me to reach an eternal life. இந்த வாழ்க்கையானது நீங்களும் நானும் நித்திய வாழ்க்கைக்காக செல்ல வேண்டிய ஒரு பாதை. We may be rich, we may be poor. நாம் ஒரு பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். We may be high, we may be tall, we may be different religion. நாம் உயரமாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். See who are all sitting in this ministry. யாரெல்லாம் இங்க அமர்ந்திருக்கிறீர்கள் என்று பாருங்க. A wonderful lady who is you are supposed to wear parda is sitting here. ஒரு அருமையான ஒரு சகோதரி பர்தாவை அணிந்து கொண்டிருக்க வேண்டிய சகோதரி இங்கே அமர்ந்திருக்கிறார். She is knelt before God. தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு How many of us are from different religions? எத்தனை பேர் இங்கே இருந்து வேற வேற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள்? This is not a religion, my dear. இது மதம் கிடையாது என் பிள்ளைகளே. This is a way for eternal life. இது நித்திய வாழ்க்கைக்கு செல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை. There is Parisa, there is Parameswari here. பாரிசாவும் இருக்கிறார்கள், பரமேஸ்வரியும் இருக்கிறார்கள். Timothy Jacob Johnson is also here. Timothy Jacob இருக்கிறார்கள், ஜான்சனும் இங்க இருக்கிறார்கள். Whoever you are, maybe whatever your name may be. யாரா வேணாலும் இருக்கலாம், நீ எதை சார்ந்தவனாலும் இருக்கலாம். Wherever you may be born, in whichever town you are born. நீ எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த ஒரு சின்ன கிராமத்தினாலும் Our பிறந்திருக்கலாம். responsibility is only one, to live holy, to be holy and give the holiness to the நம்முடைய Lord. பொறுப்பு ஒன்றே மாத்திரமே, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தை கொடுக்க வேண்டும், பரிசுத்தமாகவே தேவனுக்கு செலுத்த வேண்டும். So that is one of the duty that we have in a Christian life. அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு வேலை. When the holiness comes into your life, உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வரும் பொழுது you become joyful. நீங்கள் சந்தோஷமாகி விடுகிறீர்கள். That's why you enjoy the presence of God. அப்பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் ஆராதிக்க முடியும், அனுபவிக்க முடியும். Have you ever felt the presence of God in the restaurant when you eat? என்றாவது நீங்கள் ஹோட்டலுக்கோ ரெஸ்டாரண்ட்க்கு செல்லும் பொழுதோ அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? Have you felt the presence of God when you drive? தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுது உணர்ந்திருக்கிறீர்களா? Have you felt the presence of God when you cook? நீங்கள் சமைக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறீர்களா? Then you are a holy one. அப்படியானால் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள். Not one time, every time. ஒரு முறை கிடையாது, எல்லா முறையும் அப்படி நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். If you are losing joy, you have lost peace in your house, the Holy Spirit have left you alone. நீங்கள் பரிசுத்தத்தை இழந்தீர்களானால் உங்களிடத்தில் இந்த சந்தோஷம் போய்விடும், தேவனுடைய பிரசன்னம் உங்களை வீட்டை விட்டு சென்று விட்டது என்றார். If you don't want to touch the word of God, there is some spirit moving in you. நம்முடைய தேவனுடைய வார்த்தையை உங்களால் தொட முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு ஆவி உங்களை தொட்டு இருக்கிறது. Don't give lame excuses to the Lord. தேவனிடத்திலே தேவையில்லாத காரணங்களை சொல்லாதீர்கள். God has lifted you and me without lame in our bodies. எந்த ஒரு குறையும் இல்லாமல் தேவன் நம்மை ஒரு குறையும் இல்லாமல் நம்முடைய சரீரத்தை படைத்திருக்கிறார். We may get sicknesses, we may get anything, but still God is our refuge and protector. நமக்கு எந்த ஒரு பலவீனமாய் இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையாய் இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு அவர் ஒருத்தரே விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். He chose you into your mother's womb. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உங்களுடைய தாயின் கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். He gave you beautiful eyes like him so that you may see the holiness of God. அவருடைய கண்களைப் போலவே உங்களுக்கும் தேவன் உங்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். He created beautiful face that he may shine upon you. தேவன் உங்களுக்கு மிக அழகான முகத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய பிரசன்னம் உங்களிடத்திலே பிரகாசிப்பதற்காக. The book of Exodus we see, let the Lord shine on you that you may reflect your light. தேவனுடைய வார்த்தையிலே யாத்ராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் உங்களுடைய முகத்திலே பிரசன்னமாவார் என்று வாசிக்கிறோம். His presence to be filled. அவருடைய பிரசன்னம் முழுவதுமாய் நிரப்பப்பட்டிருக்கும், உணரப்பட வேண்டும். That is why you are supposed to be a saint. அப்பொழுதுதான் நம்ம பரிசுத்தவான்களாய் இருக்க முடியும். And here this is what is going to happen right a few times. I just want to say, I don't want to say a few years or few days. It's going to happen right now. ஒரு சில நாட்களிலே இது எல்லாம் நடக்க போகிறது. We are going to die and we are going to reach the heaven. நாம் எல்லாரும் மரிக்க போகிறோம், தேவன் பரலோகத்திற்கு செல்ல போகிறோம். If we are holy, we will go to the heaven. நாம் பரிசுத்தமாய் இருந்தால் நாம் பரலோகத்திற்கு செல்வோம். So here the saints are taking their censers in their hand. இந்த இடத்திலே பரிசுத்தவான்கள் தங்களுடைய கரங்களிலே தூப வர்க்கத்தை
தூபத்தை ஏந்தி சென்று And செல்லுகிறார்கள். the prayer of the holy ones becomes as a smoke of the incense. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் சுகந்த வாசனையாய் தேவனிடத்தில் செல்லுகிறதாம். Yeah, it becomes a smoke. ஒரு புகையாய் செல்லுகிறது. So it's a smoke of incense. ஒரு தூப வர்க்கத்திலிருந்து புகையாய் தேவனுக்கு சுகந்த வாசனையாய் செல்லுகிறது. Oh, glory to God. எல்லா மகிமையும் தேவனுக்கே. That is what we ask and beg you always to pray, pray and pray. அதனால தான் நீ எல்லா நேரத்திலும் ஜெபியுங்கள் 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 என்று கெஞ்சிக் கொண்டே இரு. All your prayers are going into the hands of the Lord எல்லா ஜெபங்களும் தேவனுடைய கரங்களிலே செல்லுகிறது. as an incense, ஒவ்வொன்றும் சுகந்த வாசனையாய் செல்லுகிறது. as a sacrifice, ஒவ்வொரு பலியாய் செல்லுகிறது. a powerful incense. ஒரு வல்லமையுள்ள ஒரு நறுமணமாய் செல்லுகிறது. Your hand to the Lord. உங்களுடைய கரங்களிலிருந்து தேவனிடத்தில் செல்லுகிறது. That is why God is asking every one of us to keep praying all the time. அதனால தேவன் ஒவ்வொரு இடத்திலும் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறார். Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று Pray சொல்லுகிறார். now, later, tomorrow, all the time. இன்றைக்கு நாளைக்கு மறுநாளைக்கு எப்பொழுதும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள் என்று The prayer brings the victory. ஏனென்றால் ஜெபம் வெற்றியை கொண்டு வரும். ஜெயத்தை கொண்டு வரும். The prayer will make you beautiful. உங்களுடைய ஜெபமானது உங்களை சௌந்தரியமுள்ளவர்களாய் The மாற்றும். prayer will fill you with joy. அந்த ஜெபமானது உங்களை எல்லா சந்தோஷத்தினாலும் நிரப்பும். The prayer will help you to reach the wisdom of the word of God. அந்த ஜெபமானது தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் செல்வதற்கு வழிகாட்டும். God is so wonderful. தேவன் மிகவும் அருமையானவர். God is so wonderful. தேவன் மிகவும் அருமையானவர். God wants to use you, my dear, every day. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். So what your prayer is doing now? இப்பொழுது உங்களுடைய ஜெபம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? It has to move towards the Lord. அந்த ஜெபமானது தேவனை நோக்கி செல்ல வேண்டும். And it has to move in the Lord. அது தேவனுக்குள் செல்ல வேண்டும். Let's turn to Leviticus chapter 16. லேவியராகமம் 16வது வசனம் 16வது அதிகாரம் 11 to 13. லேவியராகமம் 16வது அதிகாரம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்ததியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்ததியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். Praise be to God. And what we see here is something so beautiful. இந்த இடத்துல மிக அழகான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். The incense that you are supposed to offer to the Lord. நாம் தேவனுக்கு கொடுக்கிற அந்த சுகந்த வாசனை. You are supposed to give your sacrifice to the Lord. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு நம்முடைய பலியை செலுத்த வேண்டும். Right now Aaron is coming here. இங்க ஆரோன் வருகிறார். Understand, Aaron is coming here. ஆரோன் இங்கே வருகிறார். Understand, Aaron is coming here. ஆரோன் இங்கே வருகிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆரோன் தான் இங்கே வருகிறார். Aaron comes first. ஆரோன் முதலாவது வருகிறார். He is take the sacrifice. அவர் அந்த பலியை எடுத்து And there are different type of sacrifice he is giving over அந்த here. இடத்திலே பல பலிகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். Number 1. முதலாவது The Aaron comes and he gives the sacrifices for the sin offering. அவர்கள் ஆரோன் முதலாவது வந்து அவர் பாவ நிவர்த்திக்கான பலியை செலுத்துகிறார். For who? யாருக்காக? For his family. அவருடைய குடும்பத்திற்காக. That is why I always say you are the priest for your house. அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர்த்தையும் சொல்லுவது நீங்கள் தான் உங்களுடைய வீட்டிற்கு ஆசாரியர். That is what I say because this is the word of God here says that. நான் அதை சொல்லுவது ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை இங்கே அப்படி சொல்லுகிறது. The Aaron in the house has to take responsibility of your house. வீட்டில் இருக்கிற ஆரோன் ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். God spoke during the worship. தேவன் இந்த ஆராதனையில் பேசினார். Don't worry about anybody sitting next to you and spoiling your testimonies. உன்னுடைய அருகில் அமர்ந்து உன்னுடைய சாட்சியை கெடுக்கிற யாரை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். Don't worry about those who are destroying you, trying to destroy your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரை குறித்து நீ கவலைப்பட There வேண்டாம். is Dothan in this team. தோதான் இந்த ஊழியத்திலும் இருக்கிறார். There is Korah in this place. கோராக இந்த ஊழியத்தில் இருக்கிறார். There are Absalom in this house. அப்சலோம் இருக்கிறார். Everybody is there. எல்லோரும் எல்லாரிடத்திலும் But இருக்கிறார்கள். Aaron is Aaron. ஆரோன் என்பவர் ஆரோன் மாத்திரமே, அவர்தான் ஆரோன். And that is you. அதுதான் நீ. Your duty is just go sacrifice for yourself first. நாம் As Aaron, you
go to the presence of God and give the sacrifice for you first. ஆரோனாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் முதலாவது தேவனுக்கு முன்பதாக சென்று பலியை செலுத்த வேண்டும். What offering is that? என்ன பலி அது? That is the sin offering. அது பாவ நிவர்த்திக்கான பலி. That's a sin offering. அது பாவ நிவர்த்திக்கான பலி. You have to give the sin offering every day for you. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நீங்கள் பாவ நிவர்த்திக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்த வேண்டும். Then you have to give the sacrifices for the family. அதன் பின்பதாக உங்களுடைய குடும்பத்திற்கு பலியை செலுத்த வேண்டும். That's what I said, every Saturday it becomes a job's prayer. அதனால தான் நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் யோபுவின் ஜெபமாக வைத்திருக்கிறோம். How many of you are fasting for your family? எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்திற்காக உபவாசம் இருக்கிறீர்கள்? Wives, you have to fast and pray for your husband. மனைவி ஒவ்வொருவரும் நிச்சயமாக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். For your husband. உங்களுடைய கணவருக்காக And every Aaron you have to pray for your spouse. ஒவ்வொரு ஆரோனும் உங்களுடைய மனைவிக்காக நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டும். For your family. உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். Your family sin. உங்களுடைய குடும்பம் பாவத்திற்குள்ளாக இருக்கிறது. Our family is still sin. இன்னும் எங்களுடைய குடும்பம் இன்னும் பாவத்திற்குள்ளாக இருக்கிறது. You may do anything for the ministry. இந்த ஊழியத்திற்காக எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம். You can give. நீங்கள் கொடுக்கலாம். You can give food. நீங்கள் உணவை You கொடுக்கலாம். can give dresses. உங்களுடைய ஆடைகளை கொடுக்கலாம். But above all, God wants the holiness from you, my dear. எல்லாவற்றிலும் மேலாக உங்களிடத்திலிருந்து தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். He wants you to be holy. நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். I've been in very high ministries, working for high ministries. மிக பேர் பெற்ற ஊழியத்தில் நான் வேலை செய்திருக்கிறேன். I've seen people working for the ministry and go out, put the earbuds and they listen to the cinema songs. நான் சிலரை பார்த்திருக்கிறேன் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி வந்து அந்த வேலையை செய்துவிட்டு பின்பதாக வெளியே சென்று சினிமா பாடல்களை கேட்பதை நான் பார்த்திருக்கிறேன். Still I hear the cinema songs in some of your houses. இன்னும் ஒரு சில வீடுகளில் அந்த சினிமா பாடல்களை நான் பார்க்கிறேன். You like it. உங்களுக்கு அது பிடித்திருக்கிறது. You like it. உங்களுக்கு அது பிடித்திருக்கிறது. That's a lust from the Satan. அது பிசாசினிடத்தில் வந்த இச்சை. How can you allow that into your house? அது எப்படி நீங்கள் உங்களுடைய வீட்டிலே அனுமதிக்கலாம்? You are Aaron. நீ ஆரோனா இருக்கிறாய். You have to have this altar in your house for the sacrifice. பலி செலுத்தும்படியாக உங்கள் வீட்டிலே பலிபீடம் இருக்க வேண்டும். That sacrificing place only the Holy One have to move. அந்த பலிபீடத்தின் இடம் தேவனிடத்திலிருந்து பலி செலுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வாழ்வியை அசைவாடுகிறவராய் இருக்கிறார். Still there is fight in the house. இன்னும் சில வீடுகளிலே சண்டைகள் நடக்கிறது. Still you have bitterness in the house. சில வீடுகளிலே கசப்பு இருக்கிறது. No. இல்லை. Kill everything out. எல்லாவற்றையும் நீங்கள் கொன்று. You are Aaron and start giving sacrifices for you and your family. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆரோனா இருக்கிறீர்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பலி செலுத்த இந்த நாளில் ஆரம்பித்து விடுங்கள். That is the prayer of incense that God loves and he wants to move in your life. அதுதான் தேவனிடத்தில் செலுத்துகிற ஜெபங்களும் தேவனிடத்தில் செலுத்துகிற அந்த சுகந்த வாசனையாய் இருக்கிறது. Next thing, their second thing, Aaron is responsibility of Aaron is here. இரண்டாவது பொறுப்பு ஆரோனுடைய இரண்டாவது பொறுப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. He says he killed the bullock of sin offering. இந்த இடத்திலே பாவ நிவர்த்திக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று போட்டார். He kills the bullock. அந்த காளையை கொன்று போட்டார். There are so many bull in your house. நம் வீடுகளிலே अनेक காளைகள் இருக்கிறது. For some the horn is very big inside you. அவர்கள் சிலருக்கு மிகப்பெரிய கொம்புகள் இருக்கிறது. Some of you are not pleasant in the sight of God. தேவனுக்கு முன்பதாக நம்மில் சில தேவனுக்கு முன்பதாக pleasant it is பிரியமானபடியா இருக்கிறது. In the presence of God I mean. தேவனுடைய சமூகத்திலே இருப்பது. If I be pleasant in the presence, I mean in the presence of God, I will be pleasant in the relationship with you. நான் தேவனுடைய சமூகத்திலே நாம் சமாதானமாக பிரியமுள்ளவர்களாக இருந்தோம்னா நான் உங்களிடத்தில் பிரியமுள்ளவர்களாக இருப்பேன். If you became the one who be pleasant in the presence of God, you will be pleasant with everyone around you. நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பதாக பிரியமானவர்களாய் இருந்தால் நீங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் பிரியமுள்ளவர்களாக இருப்பீர்கள். Some of us have a big horn over here. ஒரு சிலருக்கு இந்த இடத்திலே பெரிய கொம்பு முளைத்திருக்கிறது. Always attacking. எப்பொழுது பார்த்தாலும் எதிர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும். Always attacking somebody. யாரையாவது குற்றம் சுமத்தி கொண்டே இருக்க வேண்டும். Still attack me also. என்னையும் காயப்படுத்தி தான் இருக்கிறார். I know I am the main target in everyone's life. எல்லாருடைய வாழ்க்கையில நான் தான் முதன்மையாக இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். Target. குறிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். Yeah, if you love you give those who the saints are loving me so much. சில பரிசுத்தவான்களை மிகவுமாய் நேசிக்கிறார்கள். God will bless you for that. அதற்காக உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். And you attack me with all your prayers, support and everything, love. நீங்கள் எல்லாவற்றிலும் என் ஜெபத்திலும் அன்பிலும் எல்லாவற்றிலும் என்னை தாக்குகிறீர்கள். It's good. அது நல்லது. I enjoy it. அது என்ன நான் விரும்புகிறேன். Daddy, don't fast. டாடி ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. We will take care. நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். We need you.
நீங்க எங்களுக்கு வேண்டும். That is pleasant in the presence of God. தேவனுக்கு முன்பதாக பிரியம் உள்ளது. There's another type of horns coming up, இன்னும் வேறு விதமான ஒரு கொம்புகள் இருக்கிறது. attacking everybody. எல்லாரையும் இது தாக்குகிறது. You don't do this. நீ இதை செய்யாதே. You not doing நீ this. இதை செய்ய மாட்டற. It's my wish. இது என்னுடைய விருப்பம். No. இல்லை. If you want to do your wish, just go to the place where you want. உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய வேண்டும் என்று இருக்காயானால் நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு நீ போய்விடு. I was driving in a highway last week. நான் கடந்த வாரத்திலே நான் வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருந்தேன். In a highway. ஹைவேல ஓட்டிக்கொண்டிருந்தேன். I saw a big board. நான் பெரிய ஒரு பலகையை பார்த்தேன். Drive like hell. நரகத்தை போல வாகனத்தை ஓட்டு and you will be there. நீ அங்கே இருப்பாய் என்று சொன்னார். Big board in India we see this board. இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு பலகை எழுதப்பட்டிருக்கிறது. You drive like hell, you will be there. நரகத்தை போல நீ வாகனத்தை ஓட்டி நீ அங்கே இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So the same thing applies in the spiritual life. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதையே நீங்கள் செய்யலாம். You live like hell and you will be in the hell. நரகத்தை போல நீ நீங்கள் வாழ்ந்தீர்களானால் நரகத்திற்கே போய்விடு. We don't have to do a makeup for this worldly life. Sorry, this spiritual life. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் வேஷம் தரிக்காமல் இருக்க வேண்டும். Kill the bullock near you. இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த காளையை கொன்று போடுங்கள். The bullock of pride. பெருமையின் காளை. That is why some of us are not at all growing in the spiritual life. அதனால்தான் அநேக பேர் தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதே கிடையாது. What I am doing is right is a pride. நான் செய்வதுதான் சரி என்று சொல்லுவது பெருமை. That kill the bullock today. அந்த காளையை நாளில் கொன்று போடுங்கள். Don't allow that bullock in your life. அந்த காளையை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்காதீர்கள். That will kill your joy and your humbleness. It will kill your humbleness. அந்த காளையானது உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய தாழ்மையை கொன்று போடுகிறது. Then we become pride. நாம் எல்லாரும் பெருமை கொள்ளுகிறோம். Kill that bullock today. அந்த காளையை கொன்று போடுங்கள். And some of us are stubborn. சிலர் மிகவும் கடினமாக பிடிவாதமாக இருக்கிறீர்கள். We don't want to come out. அதை விட்டு நீங்கள் வர விரும்பவில்லை. We pray. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். We do everything. எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். Still adamant. ஆனாலும் அந்த எதிர்த்து அவர் கடினமாய் நிற்கிறீர்கள். ஆபுடிச்ச மயிலுக்கு மூடுகள். We are having so many programs every month. எல்லா மாதமும் நமக்கு अनेक programs இருக்கிறது. And this month, in the month of November, it was very difficult to run the chain of prayer. இந்த மாதம் நவம்பர் மாதத்திலே இந்த செயின் ஆஃப் பிரேயர் சங்கிலி ஜெபத்தை நடத்துவது மிகவும் கடினமாக இருக்கிறது. They were unable to do due to some many reasons around them. அவர்களால் நடத்த முடியாத காரணம் अनेகமாக இருக்கிறது. I know it, how the difficult is. I know. We personally discuss and we know the reason. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தெரியும். ஏனென்றால் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுகிறோம், பேசிக் கொள்ளுகிறோம். I always say they are the head of those ministry, that ministry. யார் அதை நடத்துகிறார்களோ அது அவர்களுக்கு தான் அவர்கள் தலைவர். So we discuss. அதனால் நாங்கள் அதை டிஸ்கஸ் செய்வோம். I asked him one question. நான் அவர்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டேன். Did any of the entire team call you and asked why the chain of prayer was not conducted? ஐக்கியத்தில் இருக்கிற யாராவது ஒருவராவது இந்த சங்கிலி ஜெபம் ஏன் நடக்கவில்லை என்று கேட்டார்களா? What was the reply? அவர்களிடத்தில் இந்த பதில் வந்தது. It was like the blessing at home. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை போலவே. It was zero. அது ஜீரோவா இருக்கிறது. How painful it is. எவ்வளவு வேதனையா இருக்கிறது. Are you responsible for this? நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவர்களா இருக்கிறீர்களா இதற்கு? May God touch and speak to you. If you allow God to speak to you. தேவன் உங்களை தொட்டு உங்களிடத்தில் பேசுவாராக. நீங்கள் அதற்கு அதிகாரம் கொடுத்தீர்களானால் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார். Try to repent. மனம் திரும்புவதற்கு பிரயாசப்படுங்கள். Try to repent. மனம் திரும்புவதற்கு பிரயாசப்படுங்கள். Well, if they are not able to conduct, அவர்களால் நடத்த முடியவில்லை. why don't you offer yourself? ஏன் மற்றவர்கள் வந்து அதை நடத்த கூடாது? I will do it this month. Don't worry. Whatever I do, akka, நீங்க பிஸியா? Don't worry. I will do it ka. அக்கா நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் நடத்துறேன் என்று யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கலாமே. அக்கா முடியலக்கா ப்ளீஸ் எங்கக்கா ஜெபம் அது இல்லையே எங்க வாழ்க்கையில. ஐயோ இந்த ஜெபம் நடக்கவில்லையே, இது என்ன ஆயிற்று, நான் செய்யட்டுமா என்று கேட்டிருக்கலாமே. You call this fellowship, right? நீங்கள் இதை ஐக்கியம் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? Yes, you are sitting on the bullock, my dear. நீங்கள் காளை மேல் அமர்ந்திருக்கிறீர்கள். You know who that bullock is? யார் அந்த காளை என்று உங்களுக்கு தெரியும். At the due time he will come with the big horn. ஒரு காலத்துல நிச்சயமா அவன் வருவான். That is not a bullock. அது காளை அல்ல. What do you call it? எருமை. What do you call it? Buffalo. Buffalo. It's a buffalo. அது buffalo. எருமை. And you know this person who is coming on the buffalo is also the same. அந்த You have seen the pictures.
அந்த எருமையின் மேலே வருகிற மனுஷனும் எருமையை போலவே கொம்புகளை வைத்திருப்பான். It is their belief. அவர்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறது. But they don't operate. ஆனால் அதை செயல்படுத்த மாட்டார்கள். We operate. ஆனால் நாம் அதை செயல்படுத்துவோம். Be very careful. So மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். Kill that bullock today. அந்த காளையை இன்று கொண்டு போடுங்கள். Kill that bullock today. அந்த காளையை கொன்று போடுங்கள். That's what he did. அதுதான் ஆரோன் அங்கே செய்தார். The third sacrifice he did. மூன்றாவது அதை செய்தது. He filled the censer with the incense, with the coal of fire. நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கத்தில் He filled the censer with the burning coals of fire. நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பினாராம். Praise be to God. Amen. Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். This is the prayer again. இதுதான் மறுபடியும் பண்ணுகிற ஜெபம். First we cleansed with the sin offering. முதலாவதாக பாவ நிவர்த்திக்கான ஒரு பலியை நாம் செலுத்துவோம். And then we kill the bullock. Second we pray for the sin offering for the family. அதன் பின்பதாக குடும்பத்திற்கு பாவ நிவர்த்திக்கான பலியை செலுத்த வேண்டும். And then you kill the bullock. அதன் பின்பதாக காளையை கொன்று போட வேண்டும். And pour the blood into Christ and say, Lord, only your blood I need. ஆண்டவரே அந்த இரத்தத்தை அதன் மேலே ஊற்றி விட்டு இயேசுவே உம்முடைய இரத்தம் தான் எனக்கு வேண்டும் என்று And the சொல்லுங்கள். third one is the censer. மூன்றாவதாக அந்த தூப கலசம். You have to fill it with the coal of fire. அது நெருப்பு தள்ளலினால் இருக்கிற தூப கலசத்திலே அதை நீங்கள் நிரப்ப வேண்டும். It has to be filled every day. ஒவ்வொரு நாளும் அது நிரப்பப்பட வேண்டும். Every minute. ஒவ்வொரு நிமிடமும் நிரப்பப்பட If வேண்டும். you have received the anointing of the Holy Spirit, the censer has to be filled with the fire. அந்த பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட்ட அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களானால் அந்த தூப கலசம் நெருப்பினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். If the censer has to keep on burning, somebody has to fill it with oil all the time. அந்த தூப கலசம் எரிந்து கொண்டே இருக்கிறபடினாலே யாராவது ஒருத்தர் அதில் எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். That is the Holy Spirit, which has to be continually filling you. அதுதான் அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறவர். Then you keep on burning for the Lord. அதன் பின்பதாக நீங்கள் தேவனுக்காக பிரகாசித்துக் கொண்டே எரிந்து கொண்டே And இருப்பீர்கள். everything comes before the Lord. எல்லாம் தேவனுக்கு முன்பதாக வந்து To the altar before the Lord. தேவனுக்கு முன்பதாக பலிபீடமாய் வந்து So your prayers must always be fireful. அப்பொழுது உங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் நெருப்பை நிரப்பினவர்களாய் இருக்கும். Number 4. நான்காவதாக The sacrifice he is doing, he comes to the throne. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து விடுகிறார். The verse 13 says, 13வது வசனம் come சொல்லுகிறது, to the altar. பலிபீடத்திற்கு முன்பதாக நாம் வர வேண்டும். Aaron கிருபாசனத்திற்கு comes to the Aaron comes to the throne ஆரோன் கிருபாசனத்திற்கு முன்பதாக வந்து because he should not die. ஏனென்றால் அவர் சாகாத படிக்கு அதுக்கு முன்பதாக வந்தார். Shall we all say, shout a big hallelujah? எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். When you come to the altar, we have to come there to live. நாம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக வருவதன் காரணம் நாம் உயிரோடு ஜீவனோடு இருக்க வேண்டும். When we come to the fellowship, we have to be alive in spirit. நாம் ஐக்கியத்திற்கு வரும்பொழுது எதற்காக வென்றால் நாம் ஆவியிலே உயிருள்ளவர்களாக ஜீவனுள்ளவர்களாக இருப்பதற்காகவே. That is why you are called as Aaron. ஆதலால் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆரோன் என்று அழைக்கப்படுகிறீர்கள். Here, even if it is Aaron, he is going to die if any of the sacrifices he is going to miss. ஏதையாகிலும் இவன் ஆரோனா இருந்தாலும் ஏதாவது ஒரு பலியை அவர்கள் தவறவிட்டால் அந்த ஆரோனும் சாகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவான். If he should not die, நீங்கள் அது சாகக்கூடாது என்றால் now he has to put the incense on the fire. அந்த தூப வர்க்கத்தை அந்த நெருப்பி தணலிலே போட வேண்டும். That is what the word of God says. அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. Read it. தான் சாகாத படிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். ஆமென். The final point that you have to add to this. இதிலே கடைசியாக நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய பகுதி, There is an ark of testimony. அந்த இடத்திலே சாட்சி பெட்டி ஒன்று இருக்கிறது. And there's a, understand it clearly, there is a cover of testimony. அந்த சாட்சி பெட்டியினால் இது மூடப்பட்டு இருக்கிறது. And above that, அதற்கு மேலாக the சாட்சி throne of பெட்டிக்கு God மேலாக is there. அது சாட்சி பெட்டிக்கு மேலாக தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. If you have your ark of testimony, உங்களுடைய சாட்சியின் பெட்டி உங்களிடத்தில் இருக்குமானால் the throne of God be upon that. தேவனுடைய சிங்காசனம் அதற்கு மேலாக இருக்கும். Your testimony is here. உங்களுடைய சாட்சி இங்கே இருக்கிறது. And the throne of God is above தேவனுடைய that. சிங்காசனம் அதற்கு மேலாக Your இருக்கிறது. testimony is here. உங்களுடைய சாட்சி இங்கே And the இருக்கிறது. throne of God comes above that. தேவனுடைய சிங்காசனம் அதற்கு மேலாக வந்து The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. then you will not die.
அப்பொழுது நீங்கள் சாக மாட்டீர்கள். You have to live a life filled of testimonies from every direction. எல்லா பகுதிகளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியானது நிரப்பப்பட்டிருக்கிறது. How is it possible, brother? எப்படி முடியும் என்னுடைய It is impossible when unbeliever talks about something about you. அது அவிசுவாசி உங்களிடத்திலே வந்து உங்களை பற்றி நீங்கள் பேசும்போது இது முடியாத காரியம். That is not a problem. அது பிரச்சனை அல்ல. But a spiritual person in the fellowship should testify the right testimony about you. That is the testimony. ஆனால் ஐக்கியத்தில் உள்ள ஒருவர் உங்களை குறித்து நற்சாட்சி கொடுப்பதே உங்களுடைய சாட்சி பெட்டியாய் இருக்கிறது. Maybe from your family. உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். Those who are saved. ரட்சிக்கப்பட்டவர்கள். Maybe your father, mother, brother, sister, whoever it may be. உங்களுடைய அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களை குறித்து நற்சாட்சி சொல்ல வேண்டும். That is the testimony. அதுதான் நற்சாட்சி. You cannot say no, I ignore them. நீங்கள் அவர்களெல்லாம் நாங்க தள்ளி விட்டுட்டு நீங்க நான் பரிசுத்தமா இருக்கேன்னு சொல்ல முடியாது. It is impossible. அது நடக்காது. When Jesus was there, இயேசு இருக்கும் பொழுது the entire group of disciples gave testimony about Jesus Christ. அவருடைய சீஷர்கள் ஒவ்வொருவரும் அவரை குறித்து சாட்சி சொன்னார்கள். Jesus left. இயேசு அவரை விட்டு போய்விட்டார். They became the testimony for Jesus. அவர்கள் இயேசுவிற்காக சாட்சியாய் வாழ்ந்தார்கள். Jesus walked on the waters. இயேசு தண்ணீர் மேலே நடந்தார். Kids, they saw them. அவர்கள் எல்லாரும் அவரை பார்த்தார்கள். The lame were healed. முடவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். So many were healed and healed and healed. அநேகர் சுகமாக்கப்பட்டார்கள். When Jesus was there, these people were very silent and quiet. இயேசு கிறிஸ்து அவருடனே கூட இருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாம் அமைதியா இருந்தார்கள். But Jesus left. இயேசு அவர்களை விட்டு போன They became a testimony by sacrificing themselves for Jesus Christ. இயேசு அவர்களை விட்டு போன பின்பதாக தங்களையே அவர்கள் பலியாய் செலுத்தி தேவனுக்காக சாட்சியாய் ஜீவ பலியாய் தங்களை அர்ப்பணித்து இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்கள். So the testimony did not break at all. அந்த சாட்சியானது உடைந்து போகவே இல்லை. If somebody, the spiritual person or a Christian or God's person is into your house, if they say this is not right, accept it. உங்களுடைய வீட்டிலே யாராவது தேவனுடைய மனிதரோ இல்ல ஆவிக்குரிய மனிதரோ இருந்தால் அவர்கள் உங்களிடத்திலே தவறு என்று எதையாகிலும் சொன்னார்களானால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Change yourself. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். According to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். Somebody in the fellowship tells you to change. ஐக்கியத்தில் உள்ள ஒருவர் உங்களை நீங்கள் மாறுங்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மாறிதான் ஆக வேண்டும். But some people, they will never respect the word of God. If they tell you, just ignore them. சிலர் தேவனுடைய வார்த்தையை தொடுவதே இல்லை. அவர்கள் உங்களை குறித்து குற்றமாய் பேசினார்கள், அதை நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. They don't have to talk testimony about you also. அவர்கள் உங்களை குறித்து நற்சாட்சி பேசவும் மாட்டார்கள். It's not necessary also. அது தேவையும் இல்லை. You have to get the testimony from the Lord himself. நீங்கள் தேவனிடத்திலிருந்து சாட்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். So you offer your testimony is perfect, then the kingdom of God will be placed upon you. உங்களுடைய சாட்சியின் பெட்டி சரியா இருந்ததனால் தேவனுடைய சிங்காசனம் உங்கள் மேல் சரியா நிலைத்திருக்கும். Where the throne of God is coming, there he is not going to sit on the throne. அந்த சிங்காசனம் உங்களுக்கு மேலே இருக்குமானால் அந்த தேவனுடைய ஆவியானவர் அதிலே வந்து அமர மாட்டார். He will make you sit on the throne. தேவன் உங்களை அதிலே அமர பண்ணுவார். That is the beauty of the Lord our Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையுள்ள ஒரு காரியம். God's presence has to be in that ark. அந்த பலிபீடத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். So this is the responsibility of you, dear Aaron, in the house. நீ வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆரோனுமே இது உங்களுடைய பொறுப்பு. When I pray, I get burden and burden and burden. நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு பாரம் நான் நிரம்பிக் கொண்டே இருக்கிறேன். These people gave the testimony this morning. இந்த காலையில் வேளையிலே ஒரு சாட்சி நீங்கள் கேட்டீர்கள். I request, I always know, you know about me, and even if you don't, I am telling you, I never ask them to cry for me at all. நான் எப்பொழுதுமே அவர்களிடத்திலே எதுவுமே எனக்காக ஜெபியுங்கள் எனக்காக வந்து அழுங்கள் என்று நான் எப்பவுமே பேசுவதில்லை. I respect them and I respect you in the same way. நான் அவர்களை கனப்படுத்துகிறேன் அதே போலதான் உங்களையும் நாங்கள் But now I am the Aaron, I have to offer the sacrifice for me, for you and my God's family God has given me. ஆனால் நான் ஆரோனா இருக்கிறபடினாலே எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் சாட்சி பலியாய் செலுத்த வேண்டியதா இருக்கிறது. If not, I die. நான் அதை செலுத்தவில்லையென்றால் நான் சாவேன். God shows me so many things. ஆண்டவர் எனக்கு अनेक காரியங்களை வெளிப்படுத்தினார். Still you have small unwanted clips in your mobile. சிலர் இன்னும் உங்களுடைய மொபைல் போனிலே தேவையில்லாத video clips நீங்க வைத்திருக்கிறீர்கள். Still இன்னும் வைத்திருக்கிறீர்கள். And how will you be able to pray? எப்படி உங்களால் ஜெபிக்க முடியும்? You are addicted to the net, how will you be able to pray? நீங்கள் அந்த நெட்வொர்க்குக்கு நீங்கள் எல்லாரும் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் ஜெபிக்க முடியும்? ஒவ்வொரு somebody ஒரு சில நீங்க every time ஒவ்வொரு
சில நேரங்களிலும் It's not pleasing God. அது தேவனுக்கு அது You have பிரியப்படுத்துவதல்ல. time for the mobile, you have time for the study, you don't have time for the God. நீங்க உங்களுடைய நேரம் மொபைலுக்காக இருக்கிறது, உங்களுடைய படிப்பிற்காக இருக்கிறது, வேலைக்காக இருக்கிறது, ஆனால் தேவனுக்கு இல்லை. Finally you will say, Lord, I have no time. அதன் பின்பதாக ஆண்டவரே என்னிடத்தில் நேரமே இல்லை என்று That சொல்லுகிறார். is where the person comes, the dark person come and say, அப்பொழுதுதான் அந்த கருப்பு தூதன் வந்து சொல்லுகிறான், I have no time. எனக்கு எந்த நேரமும் கிடையாது. I am taking your life right now. உன்னுடைய வாழ்க்கை நான் இப்பொழுது எடுக்க போகிறேன். Get prepared for the kingdom of God. தேவனுடைய வருகைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தமாக. God has chosen you to sacrifice for your own family. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பத்திற்கு பலி செலுத்தும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். Just come alone into your house. நீங்கள் மாத்திரம் தனிமையாய் வந்து அமருங்கள். Lock the doors. எல்லா கதவுகளையும் போட்டு Look at your house. உங்களுடைய வீடை பாருங்கள். Look at your picture of your children. உங்களுடைய குழந்தைகளுடைய படத்தை பாருங்கள். Look at the children of your spouse. உங்களுடைய மனைவியினுடைய புகைப்படத்தை பாருங்கள். Sometimes you may like to see it, but see it. சில நேரம் அதை பார்க்க முடியாதுதான், ஆனாலும் பாருங்கள். பார்க்க பிடிக்காததான் அதை பாருங்கள். You have to accept it. That is the will of God. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன்னா தேவனுடைய சித்தம். Kneel down before God and say, Lord, thank you for such a wonderful family. தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு எனக்கு கொடுத்த இந்த அருமையான குடும்பத்திற்காக நன்றி என்று சொல்லுங்கள். Seek forgiveness. ஒவ்வொரு இடத்திலும் மன்னிப்பு கேளுங்கள். Offer the sacrifice of sin. பாவ நிவர்த்திக்கான பலியை நீ செலுத்துங்கள். Give the sacrifice of sin for your family. உங்களுடைய குடும்பத்திற்காக பாவ நிவர்த்தி பலியை Give செலுத்துங்கள். sacrifice for the entire street. உங்களுடைய தெருக்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக பாவ நிவர்த்திக்கான Try that and people will come to your miracles cell automatically. அதை செய்வதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய மிராக்கிள் செல்லிலே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் வந்து சேரும். You are not just called like that to live in Jesus' embraces and go out like anything. சரவணிக்கிறார்கள் சும்மா வாழ்ந்து விட்டு போய்விடுவதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. You have to give high, what do you call it? Account to God. ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவராக இருக்கிறோம். In the verse number 5 we say. 5வது வசனம் சொல்லுகிறது. On the 5th verse. 5வது வசனம் Now சொல்லுகிறது. angels comes and takes the censer. இப்பொழுது தேவதூதர்கள் அந்த தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். Now they fill it with the fire. அதை அவர்கள் நெருப்பினாலே நிரப்பினார்கள். Oh, shall we all praise God? எல்லாரும் தேவனை துதிப்போம். Shall we all praise God? எல்லாரும் தேவனை So when you offer, you start doing your duty. நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது then you get the right promotion. அப்பொழுது உங்களுக்கு ஒரு பதவி பிரமாணம் செய்யப்படுகிறது. This is a responsibility. You have to do it till you lose your breath. இந்த பொறுப்பானது நீங்கள் கடைசி மூச்சு நீங்கள் விடுகிற வரைக்கும் செய்ய வேண்டியது. And then the angel comes. அதன் பின்பதாக தூதன் வருகிறார். He takes the censer. அந்த தூப கலசத்தை எடுக்கிறார். He fill it with the fire. அதை நெருப்பினால் நிரப்புகிறார். And he poured it on the earth. அவர் பூமியிலே அதை கொட்டுகிறார். And see the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். Immediately. உடனே. Immediately. உடனே. Immediately. உடனே. There were thunder, rumblings, சத்தங்களும் இடி முழக்கங்களும், flashes of lightning, மின்னல்களும், an earthquake பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. came into the world. அந்த பூமியிலே இந்த உலகத்திலே வந்தது. If you do the given responsibility properly, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் சரியாய் செய்தீர்களானால் you will not die. நீங்கள் சாக மாட்டீர்கள். You will be taken to the presence of God. நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். The revelations will work in your life. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும். If you don't do the responsibility of Aaron, நீங்கள் ஆரோனுடைய பொறுப்பை செய்யாமல் போனால் God will send an angel. அங்கே ஒரு தூதனை அனுப்புவார். He will fill it with the incense and the coal of fire. அந்த தூப கலசத்திலே தேவதூதன் நெருப்பினால் நிரப்புவார். He will not put it on you. அவன் அதை உங்கள் மேல் போட மாட்டான். He'll put it on the entire world. அது பூமியிலே முழுவதுமாய் போட்டு விடுவார். But the account comes on me. ஆனால் அந்த கணக்கு நம்மேல் என் மேல் வருகிறது. We have to give account. அதற்கு நாம் கணக்கு செலுத்த வேண்டும். Lord, this is because I didn't fill the fire, somebody else came and filled it. நான் இந்த தூப கலசத்தை நிரப்பாதபடினாலே வேற ஒருத்தர் வந்து அதை நிரப்புகிறார். Would you like to do the responsibility? You want to come back to your responsibility? நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்து நடத்த விரும்புகிறீர்களானால் அதை இந்த நாட்டில் எடுத்து நடத்துங்கள். If you have any doubt, I want you to call me and speak to me about everything. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு தொடர்பு கொண்டு என்னிடத்திலே பேசுங்கள். God has given you so many classes about worship, this and that and this and that. உங்களுக்கு அநேக பகுதிகள், அநேக செஷன்ஸ் உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. God taught you. ஆண்டவர் உங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். Still we are not moving. ஆனால் இன்னும் நாங்கள் அசைக்கவே படுவதில்லை. Where do you want to go? எங்கே போக வேண்டும்? Shall we take the censer right in our hands, or are we going to allow the angel to take the censer in our hands? நாம் தூப கலசத்தை நிரப்ப போகிறோமா அல்லது தேவதூதனை அந்த தூப கலசத்தை நிரப்ப வைக்க போகிறோமா? Should we all bow down? எல்லாரும் பணிவோமா? May the Holy Spirit move into you.
ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அசைவாடுவாராக. Speak to the Lord. Lord, I want to be, I will take the responsibility of being the Aaron of my house. தேவனிடத்திலே சொல்லுங்கள். தேவன் ஆண்டவரே ஆரோனுடைய பொறுப்புகள் ஒவ்வொன்றையும் நான் எடுத்துக்கொள்கிறேன், பலி செலுத்த விரும்புகிறேன். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Come back to him right now. இப்பொழுதே தேவனுக்கு முன்பதாக திரும்புங்கள்.